ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம். நம்ம கிளைமேட்டுக்கு நவம்பர் டிசம்பரில் சாமந்தி செடிகளுக்கு சீசன் ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் நம்ம செடிகள் எல்லாமே நல்லா பூத்து குலுங்கும். இப்போ பாருங்கள், நம்ம சாமந்தி செடிகள் எல்லாமே நல்லா துளிர்த்து சீசனுக்கு தயாராகுதுன்னே சொல்லலாம். செடியை பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம போன வருஷம் சீசனில் வளர்த்த பெரிய செடிகளுக்கு நல்ல ஒரு பராமரிப்பு கொடுப்போம். அப்படி இல்லைன்னா புதுசாக பதியம் போட்டு கூட வளர்ப்போம். நர்சரிகளில் இருந்தும் புதுசாக செடி வாங்கி வைப்போம். இப்போ கலர் கலராக சாமந்தி செடிகள் வளர்க்குறதுக்கு எல்லோருமே ஆசைப்படுறோம். ஆன்லைனில் கூட நாற்றுகளாக விற்கிறாங்க, அதை கூட நம்ம வாங்கி வளர்ப்போம். ஆனால் சந்தையில் விற்கிறாங்க பாருங்கள், அந்த வேரில் தொட்டியில் மண் இல்லாமல் அப்படியே பிடுங்கின மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சாமந்தி செடிகள் வாங்கும்போது அதை எப்படி வளர்க்குறதுன்னு இப்போ பார்க்கலாம். சென்னை மாதிரியான பெருநகரங்களில் கூட பல்லாவரத்தில் இப்போ கூட வெள்ளிக்கிழமை தோறும் சந்தைகள் இயங்குது. அந்த சந்தையில் சாமந்தி செடிகளை இப்போ நான் சொல்கிற மாதிரி பிடுங்கி எடுத்த மாதிரி வேரில் மண் இல்லாமல் கட்டுக்கட்டாக கட்டி கூட விற்கிறாங்க. பல்லாவரத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லையுமே அந்த மாதிரி செடிகள் வேரில் மண் இல்லாமல் விற்கிறாங்க. நான் ஒரு தடவை வெளியே போயிட்டு ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இப்போ நான் சொல்கிற மாதிரி செடிகளை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. சாமந்தி செடிகள் மட்டும் இல்லை, வேறு விதமான செடிகளையுமே ஒன்றா போட்டு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததுமே ஆட்டோவிலேருந்து நான் இறங்கிட்டேன். நம்ம கார்டனில் போன வருஷம் கிட்டத்தட்ட 5 கலர்களுக்கு மேலே வச்சு வளர்த்தோம். அதை இந்த சீசனுக்கு நல்லா தயார்படுத்தி வச்சுருக்கோம். அதாவது பதியம் போட்டு புது செடிகள் அதிலிருந்து உருவாக்கியிருக்கோம். அப்படி இருந்து கூட மீண்டும் நம்ம ஒரு சாமந்தி செடியை பார்க்கும்போது அதை வாங்கிடணுன்னு ஒரு ஆசை ஏற்படுறது செடிகள் வளர்க்குற எல்லாத்துக்குமே இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை மட்டும் நிறுத்தி வாங்காமல் வீட்டுக்கு போயிருந்தோன்னா மனசு ரொம்ப அடிச்சுக்கிடும். ஐயோ வாங்காமல் வந்துட்டோமே, நம்மக்கிட்ட இல்லாத சாமந்தி கலர் அங்கே இருந்திருக்குமோ அப்படின்லாம் நினைக்க தோணும். நல்ல வேளை இறங்கி வாங்குகிறேன். இங்கே மல்லி செடிகள்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள். இட்லி பூ செடி இருக்குது, சாமந்தி செடிகள் இருக்குது, அப்புறமா இன்னும் வேறு விதமான செடிகள் கூட இருக்குது, முல்லை இருக்குது, சில மூலிகை செடி கூட வச்சுருந்தாரு. எல்லா செடிகளுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு கஸ்டமர் வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வாங்கி முடித்த பிறகு தான் நான் வாங்கினேன். எனக்கு இது வாங்கினதில் ரொம்ப ஹாப்பி. ஆனால் விலை மட்டும்தான் ரொம்ப அதிகமாக சொன்னார். நான் வாங்கியிருக்கிற மொத்த செடிகளுக்கும் மொத்தம் 200 ரூபா ஆச்சு. 2 சாமந்தி செடி வாங்கியிருக்கேன். அது ஒன்று 50 ரூபா. சாமந்தி செடிக்கு விலை குறைக்கவே மாட்டேன்ட்டார். இப்போ நம்ம பார்க்குறது அடுக்கு நாட்டு செம்பருத்தி. முன்னெல்லாம் ஒரு சில வீடுகளில் இந்த வெரைட்டி தான் வளர்ப்பாங்க. எனக்கு பழைய ஞாபகம் வந்தது, அதுக்காக தான் அதை ஆசைப்பட்டு வாங்கினேன். அடுத்ததான் நம்ம பார்க்குறது மல்லி. இந்த ஒத்த மல்லின்னு சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், சரியாக வளர்ச்சி இல்லை. அதுக்காக தான் இது வாங்கியிருக்கேன். நான் ஒரு வீடியோவில் கூட அதை நான் சொல்லியிருக்கேன். இது வந்து முல்லை. முல்லைன்னு முன்னால் நம்ம கார்டனில் வளர்த்தோம், இப்போதைக்கு வளர்க்கலை, இல்லைங்கிறதுனால வாங்கினேன். இதுதான் நம்ம வாங்கின சாமந்தி செடி. ஒன்றில் வேரில் வந்து கண்ணு புடச்சி வருது பாருங்கள். நாட்டு வெரைட்டிக்கு தான் இந்த மாதிரி கண்ணு வரும். இதை வந்து அவர் ஒயிட்டுன்னு சொன்னார். நம்மளுக்கு இதே இலை வச்ச மாதிரி எல்லோ இருக்குது. இப்போ இந்த மாதிரி தண்ணியில் முக்கிடலாம். நம்ம வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியில் நல்லா முக்கிடணும். அப்போ தான் அந்த செடி நல்லா ஃப்ரெஷ் ஆகும். அப்படியே நடவு பண்ணணுன்னா அந்த செடி வாடி போயிடும். பொதுவாக அந்த வேரோட வாங்கிட்டு வரோம் பார்த்திங்களா சாமந்தி செடிகள், இது வந்து பிழைச்சி விடுறது கஷ்டம். அதை நம்ம பக்குவமாக நடவு பண்ணணும். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாவது தண்ணியில் இருக்கணும். அப்போ தான் செடி நல்லா ஃப்ரெஷ் ஆகும். இப்போ நம்ம செடியை தண்ணியில் போட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ சாமந்தி செடிகளை எப்படி நடவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அப்படியே நடவு பண்ணோன்னா இந்த செடி பொழைச்சி வராது. இந்த செடியை கட் பண்ணி பதியமாக நம்ம போட போகிறோம். நம்ம சேனலில் சாமந்தி செடிகளை எப்படி பதியம் போடுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கோம். அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இப்போ இந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இதில் நல்ல துளிர் இருக்கிற மாதிரி கிளைகளை கட் பண்ணி எடுத்து பதியம் போட போகிறோம். அந்த நுனியில் இருக்குது பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ்ஷாக துளிர்கள் இருக்குது பாருங்கள். அந்த கிளைகளை இப்போ நான் ஒடிச்சு எடுக்கிற மாதிரி எடுக்கேன். அதாவது கட் பண்ணி எடுக்காமல் அதிலிருந்து அந்த கணுவிலேருந்து ஒடிச்சு எடுக்கிறோம். இதே முறையில் தான் நான் பதியம் போட்டு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த முறையில் நம்ம பதியம் போட்டோம்னா அடியிலேருந்து அழுகாமல் இந்த பதியங்கள்லாம் நல்லா துளிர்த்து வருது. இப்போ இந்த மாதிரி மறுபடியும் நம்ம தண்ணியில் போட்டுடுறோம். அந்த கணுவில் அப்படியே உடைக்கும், ஈஸியாக உடஞ்சிரும். சாமந்தி செடி மட்டும் இல்லை, எல்லா செடிகளுமே இதே முறையில் நம்ம பதியம் போடலாம். செம்பருத்தி, ரோஜா, நித்தியமல்லி, ஜாதி மல்லி, எல்லா செடிகளுமே இந்த கணுவிலிருந்து இப்போ உடச்சி எடுக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த முறையில் பதியம் போட்டோம்னா அந்த பதியம் சக்ஸஸ் ஆகுது.
நம்ம சேனலில் அதை பற்றிலாம் வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ அந்த அடியில் உள்ள இலைகளை ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம பதியம் போடும்போது அந்த மண்ணுக்குள்ளே அந்த இலைகள்லாம் மூழ்கும் பார்த்தீங்களா, இலைகள் அழுகும்போது ஸ்டெம்மும் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் உடச்சி எடுத்துட்டோம். அந்த கணுவிலேருந்து உடச்சி எடுக்கிற மாதிரி கிளைகளை. அடுத்ததாக நம்ம இன்னொரு செடி இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள். மொட்டுலாம் வச்சுருக்கு, ஆனால் பூக்காது. அந்த கிளைமேட் வரும்போது தான் பூக்கும். அதாவது நவம்பர் டிசம்பர் வந்தால் தான் சாமந்தி செடி பூக்கும். இந்த செடிக்கும் இதே முறையில் நம்ம எடுத்துக்கிடுறோம். அந்த மொட்டு வச்ச கிளைகளை விட இந்த மொட்டு வைக்காத கிளைகள் இருக்குது பார்த்தீங்களா, துளிரோடு இருக்கிற கிளைகள், அதுதான் நல்லா துளிர்த்து வருது. நீங்களும் இந்த மாதிரி மண், அதாவது வேரில் மண் இல்லாமல் வாங்கினீங்கன்னா அந்த செடியை அப்படியே நடவு பண்ணாதீங்க. இப்போ நான் போடுற மாதிரி பதியம் போட்டுட்டு மீதி இருக்கிற அடிக்கிளையை வேணால் நடவு பண்ணி வைங்க. இந்த மாதிரி மண் இல்லாமல் வாங்குகிற செடிகளை நடவு பண்ணால் முக்கால்வாசி பொழைக்காது. ஒரு சில செடிகள் மட்டும்தான் பொழைச்சி வரும். நான் போன வருஷம் சீசனில் கூட இந்த மாதிரி பெரிய செடி வாங்கி நடவு பண்ணேன். எல்லா செடிகளுமே காஞ்சி போச்சு. சாமந்தி கிளைகளை பதியம் போடுறதுக்கு நான் இந்த மாதிரி தொட்டி எடுத்திருக்கேன். அடிப்பகுதியில் ஓட்டைகள் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும். ஊற்றுற தண்ணி ஒரு சொட்டு கூட தேங்கக்கூடாது. அடுத்ததாக சாமந்தி வளர்க்குறதுனாலும் சரி, பதியம் போடுறதுனாலும் சரி, நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த மண்ணில் பசைத்தன்மையே இருக்கக்கூடாது. பசைத்தன்மைன்னா ஒட்டுந்தன்மை. மண் களிமண் மாதிரி இருந்ததுன்னா பதியமும் துளிர்க்காது, சாமந்தி செடி வளர்த்தாலும் பொழைச்சி வராது. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆற்று மண் கலந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நைஸ் சாண்ட் கலந்துக்கலாம். அதை பற்றி கூட விரிவாக நம்ம சேனலில் வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். அதோட லிங்கை நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நடவு பண்ணிட வேண்டியதுதான். வச்சு மண்ணை நல்லா டைட் பண்ணி விடணும். சரியாக டைட் பண்ணலைன்னாலும் பதியம் நல்லா துளிர்த்து வராது. மண்ணில் காற்று இடைவெளி இருக்கும், அப்படின்னாலும் வேறு விட முடியாது. நல்லா இந்த மாதிரி அமுக்கி விடணும். பதியத்தை நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். இப்போல்லாம் மழை பெய்தாலும் மறுநாளே வெயில் ரொம்ப போட்டு கொளுத்துது. அதனால் ஓரளவு நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும். அப்போ தான் பதியம் நல்லா துளிர்த்து வரும். எல்லா கிளைகளையுமே இந்த மாதிரி வச்சு மண்ணை நல்லா டைட் பண்ணி விட்டுற வேண்டியது தான். தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு தடவை தெளிச்சிட்டு வந்தால் போதும். உங்கள் மொட்டை மாடியில் நிழல் பாங்கான இடம் இல்லைன்னா வீட்டுக்கு கீழே போர்ட்டிகோவில் கூட கொண்டு வச்சுக்கலாம். 2 வாரம் கழித்து கூட மாடிக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி கிளைகளை வச்சு நல்லா அமுக்கி விடுறோம். எல்லா கிளைகளுமே இதே மாதிரி பதியம் போட்டுடலாம். விரலால் ஹோல்ஸ் போட்டுட்டு தான் அந்த கிளையை வைக்கணும். அந்த கிளையை வச்சு அழுத்துனா கிளை ஒடிகிறதுக்கோ டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். முக்கியமாக இன்னொன்று கவனிக்க வேண்டியது, இந்த பதியம் போடுற மண்ணில் பெரிய மண்புழுக்கள் இருக்கவே கூடாது. பெரிய மண்புழுக்கள் இருந்ததுன்னா எந்த பதியமுமே நல்லா வராது. இது என் அனுபவத்தில் நானே கண்டறிஞ்சது. இப்போ நம்ம தண்ணி தெளிச்சிடலாம். இதையும் தாண்டி அங்கே ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கணுவில் இருந்து இந்த கிளைகளை எடுத்தோம் பார்த்தீங்களா, மீதி ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்தும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாமந்தி கிளைகளை பதியம் போடுறத பொறுத்த வரைக்கும் முத்தின கிளைகளை பதியம் போடுறத விட இளம் கிளைகளை பதியம் போட்டால் தான் நல்லா துளிர்த்து வருது. அதனால் மேல் பகுதியில் இருக்கிற அந்த இளம் கிளையை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டோம். ஏற்கனவே நம்ம பதியம் போட்ட முறையிலே இதையும் நல்லா போட்டு மண்ணை நல்லா அழுத்தி விட்டுடலாம். மீதி இருக்கிற அந்த அடிப்பகுதியில் ஸ்டெம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நடவு பண்ணிடலாம். இன்னொரு செடிக்குமே அந்த மேலே இருக்கிற கிளையை தனியாக கட் பண்ணி எடுத்துடுறேன். அதை தனியாக நான் வேறு ஒரு தொட்டியில் பதியம் போட்டுடுறேன். இப்போ நம்ம அடிப்பகுதியில் கிளை இருக்கிறத நடவு பண்ணலாம். இப்போ அடிப்பகுதியில் வேரோடு இருக்கிற ஸ்டெம் பகுதியை எப்படி நடவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்காக தனி தொட்டிலாம் எடுக்கலை. ஏற்கனவே செடி இருக்கிற ஒரு பெரிய தொட்டியில் தான் நடவு பண்ணுறோம். இந்த மாதிரி கூட நம்ம பதியங்கள்லாம் போடலாம். இப்போ எப்படி நடவு பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நடவு பண்ணாமல் லேசாக சாய்ச்சி வைக்கணும். ஒரு செடியை சாய்ச்சி வைக்கும்போது தான் அந்த செடிக்கு துளிர் விடுற வேகம் அதிகரிக்கும். நம்ம பதியம் பொதுவாக போடும்போது சாய்ச்சி வச்சு பதியம் போட்டால் வேகமாக துளிர்த்து வரும். இப்போ மண்ணை மூடி விட்டுறோம். சாமந்தி கிளைகளை பதியம் போட்டு 2 வாரங்கள் ஆகுது. நம்ம பதியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பதியம் நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம போட்ட எந்த கிளைகளுமே காஞ்சி போகலை, எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். இது அதுக்கப்புறமா ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த நடுப்பகுதியில் உள்ள ஸ்டெம், அதுவும் நல்லா இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு கிளை கூட காஞ்சி போகலை. இந்த மொட்டு வச்ச
செடியிலேருந்து கட் பண்ணோம் பாருங்கள், அந்த மொட்டுகள் கூட அப்படியே இருக்குது. இந்த மொட்டை நம்ம கட் பண்ணிடலாம். அந்த மொட்டு வந்து சீசன் வந்தால் தான் பூக்கும், அதனால் கட் பண்ணிடலாம். இப்போது இப்படி கட் பண்ணி விடுறதுனால இந்த இது வந்து பக்க கிளைகள் விடும், இந்த செடி வந்து பக்க கிளை விடும். நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்குறது அந்த 2வது செடியில் அந்த மேல் பகுதியில் உள்ள கிளையை கட் பண்ணேன் பாருங்கள். நான் வேறு ஒரு தொட்டியில் பதியம் போடுறேன்னு சொன்னேன், ஆனால் பதியம் போட்டதை காமிக்கலை. அதுவுமே நல்லா இருக்குது பாருங்கள். இந்த கிளையெல்லாம் இது மொட்டு வச்ச கிளைகள். நான் ஆரம்பத்தில் கட் பண்ணி எடுத்துட்டேன், பதியம் போடுறதுக்கு முன்னாடியே இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். பதியம் வந்து நல்லாவே இருக்குது, காஞ்சி போகலை. ஆனால் துளிர்த்து வருதா என்னென்னு போக போக தான் தெரியும். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது கொஞ்சம் அந்த கிளை வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அது போக போக தெரியும். ஆனாலும் நம்ம போட்ட பதியம் வந்து நல்லா இருக்குது பாருங்கள். அடுத்ததாக நம்ம வேரோடு இருக்கிற ஸ்டெம்மை பதியம் போட்டோம் பார்த்தீங்களா, அதை பார்க்குறோம். இது வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த கிளை வந்து ஒரு துளிருமே விடலை. இந்த கிளை வந்து துளிர் வந்துச்சு, துளிர் வந்தது காஞ்சி போச்சு. நம்ம முழு செடியுமே அப்படியே நடவு பண்ணியிருந்தோன்னா அது பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நம்ம இந்த மாதிரி பதியம் போட்டதுனால பதியம் எல்லாமே பொழைச்சிக்கிச்சு. இது வந்து கொஞ்சம் சந்தேகத்தில் தான் இருக்குது. நான் துளிர்த்து வந்ததுன்னா அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அந்த கிளைகளை கட் பண்ணி பதியமாக போட்டதுனால தான் அந்த கிளைகள் செடியாக உருவாகியிருக்கு. நம்ம அப்படியே முழு செடியாக நடவு பண்ணோன்னா அது பிழைச்சி வந்தாலும் வரும், வராமல் கூட போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.